சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நிலைமை என்ன இருக்குன்னு நடி சொல்றாங்க. யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே மனமேடையில பைரவி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டுன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து பைரவி வரத்துக்குள்ள படுத்தணும், இல்லைன்னா பைரவி கண்டிப்பா சண்டை போடுவா. இது வந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு. அப்புறமா சிந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவில போய் சொல்லி கல்யாணம் பண்ண விஷயங்கள் பைரவி யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே உள்ள வராங்க சிவாவுடைய பெரியம்மா. என்னாச்சு சிந்துன்றாங்க. இங்க பார், சிவா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவனை மன்னிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எந்த பொண்ணுமே பண்ணாத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க சரியா, அதனால நீ ஃபீல் பண்ணாதமான்றாங்க. உங்க நல்ல மனசுக்கு நீயும் சிவாவும் நல்லா இருப்பீங்கன்றாங்க. உடனே அவங்க பெரியம்மா சொல்ற விஷயங்கள்ல கேட்க கேட்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சே, நான் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன், ஆனா நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, ஆனா இது தெரிஞ்சா இவங்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஆறுமுகம் எப்படியாச்சும் பைரவி வரத்துக்குள்ள படுத்தணும்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. அதுக்கப்புறமா சிவாவுடைய போட்டோவை பாக்குறாங்க. பார்த்து பைரவி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. டாக்டர், என்ன மன்னிச்சிரு டாக்டர், ஏன்னா நான் மேல ரொம்ப காதல பண்ணியிருந்தேன், ஆனா நீ என் கூடவே இருக்கணும்னு போகக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீதான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு திக்கிட்ட நீ என்னை விட்டு போயிடுன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க, அதனாலதான் நான் உங்க கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணேன், மன்னிச்சிரு டாக்டர் அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. பைரவி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிம்மதியா உனக்கு தூக்கம் கேட்குதடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா தலைகாணி எடுத்து அடிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பைரவி என்ன ஆச்சு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஆச்சு நான் கேட்டுட்டு இருக்கேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எவ்வளவு சொல்லி பண்ணி ஷோட்டை பிடிச்சி சண்டை போடுறாங்க, ஆனா டே என்னுடைய வாழ்க்கை இப்படி அழிச்சுட்டேடான்றாங்க, உனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம், என்னுடைய சந்தோஷம் உனக்கு என்ன ஆனா என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது பைரவி என்ன போய் போதும் நிப்பாட்டுறா அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டீங்கப்ப, நீ என்னைக்கு மனசு மாதிரி அன்னைக்கே என்கிட்ட பேசு, நீ ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்து பாத்தீங்கன்னா சிவா வரத பாக்குறாங்க. சிவா ரூம் டெக்கரேஷன் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இங்க ரொம்பவே கோவமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சு